தொழிற்சாலை தீ விபத்தில் 3 பேர் பலி. திருவள்ளூர் மாவட்டம் திருவள்ளூர் ஒன்றியத்துக்குட்பட்ட காக்லூர் தொழிற்பேட்டையில் உள்ள ஜெயின் பெயிண்ட்ஸ் தொழிற்சாலையில் ஏற்பட்ட தீ விபத்தில் 3 பேர் உயிரிழந்துள்ளனர். திருவள்ளூர் அடுத்த காக்லூர் தொழிற்பேட்டையில் உள்ள ஜெயின் பெயிண்ட் தொழிற்சாலையில் இன்று சோபனா, சுகந்தி, பார்த்தசாரதி, புஷ்கர் என 4 பேர் வழக்கமாக பணியில் இருந்து வந்தனர். இந்த நிலையில் இன்று மதியம் 2 மணி அளவில் திடீரென்று ஏற்பட்ட தீ விபத்தில் உள்ளே பணியில் இருந்த சோபனா மட்டும் வெளியே தப்பித்து வந்துள்ளார். மேலும் பார்த்தசாரதி, சுகந்தி, புஷ்கர் நிலை என்னவென்று தெரியாமல் இருந்து வந்தது. தீயை கட்டுப்பாட்டுக்குள் கொண்டு வந்த தீயணைப்புத் துறையினர் இடிபாடுகளில் சிக்கியிருந்த 2 உடல்களை மட்டும் எலும்புக்கூடாக மீட்டெடுத்தனர். மேலும் மற்றவர் நிலை என்னவென்று தெரியவில்லை. கான்கிரீட் சுவர்கள் இடிந்து கட்டடத்துக்குள் விழுந்திருப்பதால் இரவு நேரம் என்பதால் மீட்பு பணி தொய்வு ஏற்பட்டிருப்பதால் அந்த உடலை கண்டுபிடிப்பது சிக்கல் ஏற்பட்டுள்ளது. மேலும் தீ விபத்து ஏற்பட்டு பாய்லர் வெடித்து சிதறியதில் சாலையில் இருசக்கர வாகனத்தில் சென்ற தனியார் தொழிற்சாலை ஊழியர் சீனிவாசன் சம்பவ இடத்திலே உயிரிழந்தார். சம்பவம் நடந்த இடத்தில் திருவள்ளூர் மாவட்ட ஆட்சியர் பிரபுசங்கர், திருவள்ளூர் மாவட்ட காவல் கண்காணிப்பாளர் சீனிவாச பெருமாள் நேரில் சென்று ஆய்வு செய்தனர். பிறகு செய்தியாளர்களை சந்தித்த மாவட்ட ஆட்சியர், தொழிற்சாலையில் 4 பேர் பணியாற்றியதில் 3 உயிரிழந்தோம், 1 சிகிச்சையிலும் இருந்து வருவதாக அவர் கூறினார். 3 2 உடல் எரிந்து எலும்புக்கூடாக இருப்பதால் அடையாளம் காண்பதில் சிக்கல் ஏற்பட்டிருப்பதால் பிரேத பரிசோதனைக்கு பிறகு அது ஆணா பெண்ணா என்பது தெரிய வரும் என்று அவர் கூறினார். மேலும் தொழிற்சாலையின் நிர்வாக உரிமையாளர் கணபதி கைது செய்யப்பட்டு விசாரணை மேற்கொள்ளப்பட்டு வருவதாகவும், தொழிற்சாலை சட்ட விதிகளுக்கு புறம்பாக செயல்பட்டிருந்தால் நிர்வாகத்தின் மீது நடவடிக்கை எடுக்கப்படும் என அவர் கூறினார். மேலும் உயிரிழந்தவர்களுக்கு உரிய நிவாரணம் பெற்றுத்தர நடவடிக்கை எடுக்கப்படும் என்றும் அவர் தெரிவித்தார். தொடர்ந்து மீட்பு பணியிலும் பாதுகாப்பு பணியிலும் காவல்துறையினர் ஈடுபட்டு வருகின்றனர். புட்லூர் ஊராட்சி மன்ற தலைவர் லோகம்மாள் கண்ணதாசன் மற்றும் வார்டு உறுப்பினர்கள் மீட்பு பணியில் ஈடுபட்டனர். மக்கள் நீதி மையம் அண்ணா சேனல் அண்ணன் வேலை செய்து ஒரே விஷயம் மேடம் ஓசை கூட அடிங்க கொஞ்சம் எரிஞ்சு போறீங்க அடிங்க.
வெங்கடேஷ் ஓசை கோடையில் அடிங்க கொஞ்சம். இந்த எரி போகிறீங்க அடிங்க. ரெண்டாவது பாடி ஏற்றுறாங்க. ஒரே வண்டி குடிக்கலப்பா. ரெண்டாவது பாடி ஏற்றுறாங்க. ஒரே வண்டி இன்னும் கொஞ்சம் தள்ளி இந்த கால் நசம். பெயிண்ட் மேனுஃபேக்சரிங் கம்பெனி ரா மெட்டீரியல்ஸ் வாங்கி அதுலேருந்து பெயிண்ட் மேனுஃபேக்சர் பண்ணுறாங்க. இதில் ஒரு 6 பேர் வந்து வேலை பார்க்குறாங்க. இன்றைக்கி 2 பேர் லீவு, 4 பேர் வந்திருக்கிறாங்க. அதில் ஒரு லேடி வந்து அக்கௌண்டண்ட்டு, அவங்க சிம்பிள் இன்ஜுரி ட்ரீட்மெண்ட்டில் இருக்கிறாங்க. ஒரு 2 பாடி நம்ம ஐடென்டிஃபை பண்ணியிருக்கோம். உள்ள அவுட் ஆஃப் 3 பாய்லர்ஸு 2 பர்ஸ்ட் ஆனதாக இன்ஃபர்மேஷன். ஃபாரன்சிக் எக்ஸ்பர்ட் வந்து விசாரிச்சதா எப்படி சோர்ஸ் ஆஃப் ஃபயர்னு தெரியும். ஃபர்தராக விசாரிச்சுட்டு உங்களுக்கு இது என்ன ரீசன் அப்படின்றத தீயணைப்பு வாகனங்கள் வர ரொம்ப காலதாமதமானதாக இல்லையே. இமீடியட்டாக ஒரு வெஹிக்கிள் வந்துருச்சு. இன்னும் ஒரு 2 வெஹிக்கிள் மட்டும் வர்றதுக்கு டிராஃபிக் அந்த ரோடு சிறுசாக இருந்ததுனால உள்ளே வர்றதுக்கு இது பண்ணாங்க. ஒரு ஃபயர் எக்ஸ்டிங்யூஷர் இமீடியட்டாக வந்துட்டாங்க. ஃபயர் சர்வீஸ் வெஹிக்கிள் வந்து பாதியை டிஃப்யூஸ் பண்ணிட்டாங்க. அடுத்து மீதி 2 வந்து இப்போ ஃபுல்லாக கம்ப்ளீட்டாக டிஃப்யூஸ் பண்ணிட்டாங்க. இந்த தொழிற்சாலை நிர்வாகம் மேலே எதாவது நடவடிக்கை இருக்கு? ஆமாம், அது விசாரிச்சுட்டு வயலேஷன்ஸ் இருந்தால் கண்டிப்பாக செக் பண்ணிட்டு இருக்கோம். அதான் விசாரணை இது போயிட்டு இருக்குது. நாங்கள் செக் பண்ணிட்டு நான் சொல்கிறேன். பாதுகாப்பு உபகரணங்கள் அநேகமாக பின்பற்றாத மாதிரியே காணப்படுகிறது. ஏன்னா இவ்வளோ பெரிய பாயில் நடந்திருக்குது. வெடித்து அநேக மக்கள் பக்கத்து சுற்று வட்டாரங்களில் வீடுகள் இருக்கக்கூடிய கண்ணாடியும் எதிர இருக்கக்கூடிய கண்ணாடியும் உடஞ்சிருக்குன்னா மிகப்பெரிய ஆபத்து விளைவிக்கக்கூடியதா விசாரிச்சுட்டு இருக்கோம். வயலேஷன்ஸ் இருந்தால் கண்டிப்பாக நடவடிக்கை தகவல் இருக்கா? இல்லை, அது 6 பேர், 2 பேர் லீவு, 4 பேர் ஒர்க் பண்ணியிருக்கிறாங்க. ஒரு லேடி அவங்க வந்து ட்ரீட்மெண்ட்டில் இருக்கிறாங்க, சுகந்தின்னு சொல்லி. இன்னொரு 3 பேரில் மிஸ்ஸிங். 2 பேருடைய இது உள்ள இருக்கு. இன்னும் ஒன்றும் செக் பண்ணி ஆனா பெண்ணா சார் உள்ள இருக்கு பார்த்தா தான் தெரியும். ஆல்ரெடி ஒருத்தர் இறந்துருக்கா சொல்றாங்களா சார்? அவர் யாரு சார்? விசாரிச்சுட்டு இருக்கோங்க. விசாரிச்சு நாங்கள் தொழிற்சாலையில் வேலை பண்ணி புரிஞ்சதா இல்லை அந்த வேலை போனோம்? இல்லை, நான் உங்களுக்கு விசாரிச்சு நான் சொல்கிறேன். டீட்டெயில்ஸ் ஃபுல்லாக நான் சொல்கிறேன். ஓகே, தேங்க்யூ. கீழே இருக்குங்க. திருவள்ளூர் மாவட்டத்தில் அனைவருக்கும் வணக்கம். திருவள்ளூர் மாவட்டம் காக்கலூர் சிட்கோ தொழிற்பேட்டையில் அமைந்துள்ள ஜென் பெயிண்ட்ஸ் என்ற நிறுவனத்தில் இன்று மாலை 4 மணியளவில் தீ விபத்து ஏற்பட்டது. இந்த தீ விபத்தில் தற்போதைய நமக்கு கிடைத்திருக்கக்கூடிய இதுபடி தற்போதைய நிலவரப்படி 3 நபர்கள் உயிரிழந்திருக்கக்கூடிய ஒரு துரதிருஷ்டமான சம்பவம் இன்று நடைபெற்றிருக்கிறது. இந்த தீ விபத்து ஏற்பட்டதற்கான தகவல் கிடைத்தவுடன் உடனடியாக தீயணைப்பு மற்றும் மீட்பு படையினர் வரவழைக்கப்பட்டு இந்த தீயை அணைக்கும் பணியில் உடனடியாக ஈடுபட்டு இப்போ தற்பொழுது இந்த தீ முழுமையாக அணைக்கப்பட்டுள்ளது. இந்த மேலும் காவல்துறையினரும் உடனடியாக சம்பவ இடத்திற்கு விரைந்து வந்து இந்த விஷயம் குறித்து உடனடி விசாரணையை மேற்கொண்டு இந்த நிறுவனத்தின் உரிமையாளர் அவர்கள் மீதும் காவல் நடவடிக்கை எடுக்கப்பட்டு அவர் கைது செய்யப்பட்டுள்ளார். இந்த சம்பவம் நடந்தது குறித்து காவல்துறையினரால் விசாரணை மேற்கொள்ளப்பட்டு வருகிறது. தொடர்ந்து அந்த உயிரிழந்தவர்களுடைய அந்த சடலங்கள் மிகுந்த கருகி நிலையில் இருப்பதால் அவர்களுடைய அடையாளம் காணக்கூடிய அந்த பணியும் இன்னும் செய்யப்பட உள்ளது. அந்த பிரேத பரிசோதனை அனைத்து சடங்குகளும் முடிக்கப்பட்டு அந்த உரியவர்களிடம் அந்த உடல்கள் ஒப்படைக்கப்படும். மேலும் அவர்களுக்கான முதல்வருக்கான நிவாரண நிதியிலிருந்து நிவாரணம் வழங்குவதற்கான முன்மொழிவுகளையும் மாவட்ட நிர்வாகம் அனுப்பி வைக்கும் என்று இந்த தருணத்தில் தெரிவித்துக் கொள்கிறேன். பேர் எதுவும் தெரியல. பட் இது என்னென்னா நம்ம இனிஷியலாக ஒரு விசாரணைக்காக அவரை செக்யூர் பண்ணியிருக்கிறோம். ஸோ அது இந்த விசாரணை எப்படி நடைபெற்றதுன்னு குறித்து இப்போ நம்முடைய முதல் ப்ரையாரிட்டி என்னென்னா இந்த ஃபஸ்ட்டு இந்த ஒருத்தர் லேசான காயங்களுடன் மருத்துவமனையில்
சேர்க்கப்பட்டிருக்கிறார். அவருக்கு உரிய சிகிச்சை அளித்து அவரை இயல்பு நிலைக்கு கொண்டு வருவது தான் நம்மளுடைய முதல் இது. அதே போல் இந்த இறந்தவர்களுடைய நபர்களை உரிய அடையாளம் கண்டு அதற்கான உரிய நிவாரணம் வழங்கி தருவதையும் நம்முடைய ப்ரையாரிட்டியாக இருக்குது. மேலும் இந்த விபத்து எப்படி நடந்தது, ஏன் நடந்தது, இந்த நிறுவனத்தினுடைய அனைத்து விதிகளுக்கு உட்பட்டு இருந்ததா, ஏதேனும் விதிமுறைகள் இருந்ததா என்பது குறித்து தீவிர விசாரணை மேற்கொண்டு அதற்கான நடவடிக்கை எடுக்கப்படும். இந்த விதிமுறைகள் மீறப்பட்டிருந்ததா என்ன மாதிரி நடவடிக்கைகள் இருக்கும் நிர்வாகத்தின் மீது? இல்லை, இப்போ அதாவது இப்போ ஒரு இன்ஃப்ளேமபிள் ஆப்ஜெக்ட்ஸ் வந்து இது பண்ணியிருக்கணும். அதுக்குன்னா ஒவ்வொரு பொருளை சேமித்து வைப்பதற்கும் அந்த உரிய சட்ட விதிகளின் கீழ் அதற்கான வழிமுறைகள் இருக்குது. ஸோ அந்த வயலேஷனில் என்னென்ன பெனால்ட்டி இருக்குது அப்படின்னு இருக்கும். எதை தவிர ஒரு பொதுவான கவனக்குறைவினால் உயிர் சேதம் ஏற்படுவதற்கு காரணமாக அமைந்தது ஒரு பொதுவான ஒரு சிஆர்பிசியில் ஒரு குற்றமாக நமக்கு எடுத்துக்கலாம். ஸோ அந்த குற்றங்களின் அடிப்படையில் ஏதேனும் கவனக்குறைவோ இல்லை விதிமீறலோ ஏற்பட்டால், ஏன்னா இது விபத்து, இந்த விபத்து மாதிரி நடந்ததா என்னன்றது விசாரணை மூலமாகவே தெரிய வரும். ஸோ இதை நம்ம அதை கருத்து சொல்லக்கூடிய நிலையில் இல்லை. தொழிற்சாலை தவிர இந்த சிப்காட் தொழிற்சாலை வளாகத்தில் நிறைய தொழிற்சாலைகளில் தொழிலாளர்களுக்கு உரிய பாதுகாப்பு உபகரணங்கள் வழங்கப்பட்டுள்ளதும் விதிமுறைகளை பின்பற்றப்படுறதும் குற்றச்சாட்டு இருக்குது சார். இது குறித்து சோதனைகள் செய்யப்படுமா? இல்லை, இது குறித்து கண்டிப்பாக உரிய நடவடிக்கை எடுக்கப்படும். வரும் காலங்களில் இது போன்ற விபத்துகள் எதுவும் நிகழா வண்ணம் நடவடிக்கை கண்டிப்பாக மாவட்ட நிர்வாகம் சார்பாக உரிய துறைகளுடன் சேர்ந்து நடவடிக்கை எடுக்கப்படும். சார், இது போன்ற அதிகப்படியான சத்தத்தை எழுப்பக்கூடிய விபத்தை ஏற்படுத்தக்கூடிய அருகில் உள்ள வீட்டில் உள்ள கண்ணாடியெல்லாம் உடைஞ்சிருக்கு சார். பெரிய ஒரு பாம் பாஸ்டல் மாதிரியும் சொல்கிறேன், பக்கத்தில் அவ்வளோ பெரிய சத்தம் கேட்டிருக்குது. இது போல் பேர் ஆபத்தை ஏற்படுத்துவது பாய்லர்கள் எண்ணிக்கைகள் கட்டுப்படுத்தப்படுமா இப்படி திருவள்ளூர் மாவட்டத்தில்? இல்லை, இது தொழிற்பேட்டை, இது உரிய அனுமதி பெற்று சிட்கோ தொழிற்பேட்டையில் தான் நம்ம வளாகத்தில் தான் நம்ம இருக்கிறோம். இதில் நீங்கள் சொல்கிறது படி அனுமதி இல்லாமலோ இல்லைதான் விதி மீறலாக ஏதேனும் கண்டறியப்பட்டால் உரிய நடவடிக்கை எடுக்கும். இந்த தொழிற்சாலையோட உரிமையாளர் பேர் என்ன சார்? அவர் இப்போ விசாரணைக்காக அழைச்சிருக்கீங்க. அது நான் சொல்கிறபடி இதில் எந்த விதமான நம்ம முக்கியத்துவம் என்னென்னா, இந்த ஃபஸ்ட்டு நுழைய விபத்தினுடைய நடந்த விதம் குறித்து உரிய விசாரணை மேற்கொள்ளப்படும். அதற்கான உரிய காவல்துறை நடவடிக்கை எடுக்கப்படும். நன்றி. தேங்க்யூ.